இரண்டாவது பெருநிலமான முல்லை நிலத்தின் தலைவனாகவும் இறைவனாகவும் இருந்த எங்கள் மாயோன் கண்ணன் என்றும் கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மாவென்றும் திருமால் பெருமாள் என்றும் அழைக்கப்பட்டு இந்த பெருநிலம் முழுமைக்கும் போற்றப்படுகிற பேரிரையாக இருப்பது தமிழினத்தின் மக்களுக்கு பெருமையும் சிறப்புமாகும். எங்களுடைய இரண்டாவது தாய் நிலத்தின் தலைவனும் இறைவனுமாய மாயோன் பெரும்புகளை அருள் புகழை போற்றுவதில் அவன் பிள்ளைகள் பெருமை அடைகிறோம், மகிழ்கிறோம். அந்த இறையுடைய பேரருள் எம் இனம் தாண்டி இந்த நாடு தாண்டி உலகெங்கும் வாழ்கிற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். மாயோன் அருள் புகழை போற்றுகிறோம். அவ்வளவுதான் செய்தி. வேற ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ் பெருமையா பேசுறதுல வியப்பொன்று. நாங்க பாக்குறது தங்கச்சி அண்ணனை பாருங்க, தற்சார்பு பொருளாதாரம் பேசுவது, எல்லாத்துக்கும் பிறநாட்டை சாரக்கூடாதுன்னு பேசுவது, விவசாயத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசுறது, குறிப்பா கால்நடை விவசாயிகள்னு பேசுறது, இதெல்லாம் கவனிப்பீங்கல்ல. அந்த பேச்சுகள் எல்லாம் யாருடைய தாக்கம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதப்ப வரிய குறைக்கிறேன், புரியுதா? 5 விழுக்காடு 18 விழுக்காட்டுக்கு வர, இந்த 28 விழுக்காட்டுல குறைக்கிறேன்னா ஏன் குறைக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுதுஇருக்குல்ல. ஏன்னா வரி தாங்க முடியாத சுமையா இருக்குது மக்களுக்கு. அப்ப தெரிஞ்சே இவ்வளவு காலம் அந்த வரி சுமையை திணிச்சது யாருடைய பிள்ளை? இதெல்லாம் அதையெல்லாம் நாங்க கவனிக்கிறோம். சரி, அப்ப எங்கோ ஒரு ஓரத்துல நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு பரவுது. ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை, அந்த வேளாண்மைக்கு முன்னுரிமை, இது போன்ற நிலைப்பாடுகளில் மீதி இருக்கிற இந்த 4 ஆண்டு காலங்களில் 3.5 ஆண்டு காலம் இருக்குது. அதுல மாண்புமிக்க மேன்மைமிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப ஆர்எஸ்எஸ் பத்தி அவர் பேசுறதுல வியப்பொன்னும் இல்லை. ஆனா ஆர்எஸ்எஸ் பத்தி பேசிட்டு சுதந்திர தின கொடியேற்றி பேசுறதா வேடிக்கையா இருக்கு. ஏன்னா சுதந்திரத்தையே அவங்க ஏற்கல, சுதந்திரத்துக்காக போராடல, அவங்க வெள்ளையனை ஏத்து வெளியேற்றணுங்கிறது அவங்க நோக்கம் இல்ல. சுதந்திர கொடியவே அவங்க பிடிக்க தயாரா இல்லை. பிடிக்கும் போதும் ஈடுபாட்டோட பிடிக்க கூடாதுங்கிறத அவங்களுடைய கொள்கை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை பேசி என்ன பயன் இருக்குது? அத ஒன்னும் நாங்க எப்படி பார்ப்போம்னா, இந்த நாட்டின் தந்தை விடுதலை போராட்டத்திற்கு அரும்பாடு ஆற்றிய பெருமகனார், தேச தந்தைங்கிறோம், தேச பிதாலாம் அப்படிலாம் ஒன்றும் குறிப்பில்லைங்கிறாங்க சிலர். எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை, இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது. இந்திய நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய நாட்டை விட்டு வெளியில எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் அடையாளம்னா காந்தியும் அண்ணல் அம்பேத்கரும் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காந்தியடிகளை சுட்டு கொன்ன ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு ஓராண்டு கூட அந்த தடையை நீட்டிக்கல. வல்லபாய் பட்டேல் தடையை நீக்கிட்டார். மறுமுறை பலமுறை தடையை விதிச்சு நீக்கிறாங்க. காந்தியை கொன்ன ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடையை நீக்கின பெருமக்கள் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எங்க இயக்கத்தை 35 ஆண்டுகளா தடை விதிச்சு வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை, இந்த நாட்டில் தடைனால இது இல்ல, எந்த நாட்டிலும் நாங்கள் சுதந்திரமா இயங்க முடியும். இடுப்புல இருக்கிற குழந்தை இல்ல, கையில இருக்கிற குழந்தை இல்ல, கருவுல இருக்கிற குழந்தையும் பயங்கரவாதியா பாக்குறான். அது ஒரு தேசியத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக இந்த தடையை தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் பாக்குறோம். அதை உடைக்கத்தான் இந்த அரும்பாடு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். அது அவசியமற்றது. எங்களுக்கான அரசியல் விடுதலைக்கான நகர்வை செய்வதற்கு அது பெரிய இடையூறா இருக்குது. அது
தகர்க்கணும். நாங்க அப்படிதான் பார்ப்போம். ஒப்பிட்டு பார்க்கும்போது காந்தி மரணம், இந்திரா காந்தி மரணத்தை பேச தயாராக இல்லாத இந்த நாடு, இந்த கட்சி, இந்த அதிகாரங்கள் ஐயா ராஜீவ்காந்தி மரணத்தை மட்டுமே பிடிச்சு தொங்குதுன்னா அதுல அரசியல் இல்லை. அதுல பேசினா பஞ்சாப் கொண்டுருவான், ஒரு ஓட்டு விழாது. இது புரியுதுன்னு நினைக்கிறேன். RSS கோட்சையுடைய விழாவை கொண்டாடுது, அதிகாரமே கொண்டாடுது. உங்களுக்கு தெரியுது, RSS உறுப்பினர்கள்லாம் காந்தி படத்தை செருப்பால் அடிக்கிற காட்சியெல்லாம் இருக்கு. வேணா உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் வேணா. அப்படி ஆனா நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க தலைவரோட படத்தை ஒட்ட முடியாது, பேச முடியாது. வலையொலியில வச்சா தடை விதிப்பாங்க, முகப்புல வச்சா பகிரி போன்றதுலாம் அது தடை பண்ணி விட்டுருவாங்க. அந்த இறுக்கத்தை தகர்க்கத்தான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் போராடிட்டோம்.